ஒரு முடக்கு நட்சத்திரம் இருக்கும். அந்த முடக்கு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து அது திசையோ இல்லை புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் சிரமமான காலகட்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த முடக்குக்கான பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சுக்கிறது நல்லது. இந்த முடக்குக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தில் அமரும் பொழுது அதுக்கான பரிகார ஸ்தலம்ன்றது வேறுபடும். இப்போ நம்ம பார்த்த உதாரண ஜாதகத்துக்கே நான் பரிகாரம் சொல்கிறேன். இப்போது குரு பகவான் முடக்கா இருக்காரு. இப்போ குரு பகவான் முடக்கா இருக்கு, குரு தேசம் வந்துருச்சு, அவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும். குரு பகவானுக்கு என்ன கோவில் முடக்குக்கான பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர்ல திருமுருகன் பூண்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் முருகநாதர் தான் இவங்க முடக்கு நீக்கக்கூடிய தெய்வம். அந்த கோவிலில் தான் போயிட்டு இவங்க முடக்குக்கான பரிகாரம் செய்யணும். இவங்க பரிகாரம் செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பரிகாரம் செய்ய வேண்டிய நாட்கு முதல் நாள், அன்றைய நாள், அதற்கு மறுநாள், இந்த 3 நாட்களும் உணவில் புளி சேர்த்துக்க கூடாது. சாத்வீக உணவாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குரு முடக்குக்கான பரிகாரம் நீங்கள் எப்போ செய்ய போகணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள் வருது இல்லைங்களா, டேட் ஆஃப் பர்த், அந்த மாதத்தில். இப்போ உதாரணத்துக்கு ஜூன் மாதத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க, ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அது வைகாசி மாதம் ஆல்மோஸ்ட் ஒரு 28 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. 28 இப்போ வைகாசி மாதத்தில் என்னைக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் வருதோ அந்த நாளில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரம் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு முடக்குக்கான பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதிலிருந்து இந்த முடக்கால் ஏற்படும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் அப்படின்னாலும் எந்த கிரகம் முடக்கில் அகப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் அதற்கான பரிகார ஸ்தலம் தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம், பர்த் பிளேஸ், உங்கள் நேம் இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கான முடக்கு நட்சத்திரம் எது, அதுக்கான பரிகார ஸ்தலம் எது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆகுது. நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.